இப்போ வட்டக்கணல்னு ஒரு இடம் சொல்லியிருக்காங்க, அதுதான் இப்போ போய் பார்க்க போகிறோம். எப்படி இருக்கு, அதாவது என்னன்னா இப்போ ஒரு நிமிஷம் மேப்பை அரேஞ்ச் பண்ணிக்குவோம். ஆனால் இது முக்கியமான விஷயம், நான் வந்து கிளைமேட் ஆகஸ்ட் மாதம் சீசன் ஸ்டார்டிங் அப்படின்னு சொன்னாங்க கொடைக்கானல்ல. சரி ஓகே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் அடி நம்ம மூஞ்சி மேலே அடிக்கிறாப்புல வெயில். எப்படி மூஞ்சி மேலே கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியறேன்னா அதுதான். இது வரேன் மேக்கே யூட்டர்னா எங்கிட்ட யூட்டர்ன் போடுறது. ஓகே, இப்போது நான் அங்கே கீழே பார்க்கிங் பண்ணியிருந்தா கூட இது தெரியுமான்னு தெரியல. ஹாய் சொல்கிறேன். கீழே பார்க்கிங் பண்ணியிருந்தா அது தெரியுமான்னு தெரில. யாரை காட்டுறேன்னு மட்டும் பாருங்க. இப்போ பின்னாடி இந்த இடத்துல தெரியுதா ஒருத்தர் நடந்துக்கிட்டு இருக்காரா? யார் அவர்னா பைசன். மூர்க்கன். ஒரு டன்னுக்கு மேலே இருக்கும். எதுவுமே பண்ணாது, அமைதியாக இருக்கும். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. இல்லைன்னா அந்த மாட்டுக்கு தண்ணியெல்லாம் வச்சுருக்காரு. வந்து அந்த சவுண்டு கிளம்பிட்டீங்களா? கிளம்பிட்டீங்களா? எப்படி நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? ஆமாம். ரவுண்ட் போயிட்டு ஓடியாரணும். சரி சரி. ஓ சரி சரி. சரி சரி. டைம் ஆச்சுல்ல. அங்கே போனால் முட்டிடுமா அந்த இதில் இருந்து பார்த்தா? ஓகே. அப்பா முழு பைசன் பார்க்குறாப்புல. ஆனால் லிட்டரலாக உண்மையிலே சொல்லணும்னா நான் கீழே தான் பார்க்கிங் பண்ணலான்னு இருந்தேன். அங்கே எங்கேயாச்சும் நிறுத்திடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் தான் சரி மேலே போங்க அப்படின்னாங்க. சரி ரைட்டு யூட்டர்ன் அடிச்சு கீழே போயிடும். அது படி முட்டி சுற்றிருக்கு. இல்லை அதான் இப்போ எடுத்துடலாண்ணா. அதுக்கு பாட்டுக்கு இருக்கும். நம்மளை என்னையெல்லாம் தெரியாதுனால தெரியாதுல்ல. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா இந்த ஃப்ளாஷ் அடிச்சுட்டாங்க ரிஸ்க்கு. போயிடும், அப்படி போயிடும். இந்த ரைட்ல பாரு மாடு. ஓ நீங்க வளர்க்குற மாடுன்னே சொல்றாரா? மெதுவா அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்தில் வந்து திரும்பிடுச்சு. சர்ட்டுன்னு திரும்பி அவங்களாம் வந்து ரெகுலராக இங்கே இருக்கிறவங்க, அதனால எங்களை ஒன்றும் பண்ணாது. எங்களை எல்லாத்துக்கும் தெரியும். அவங்களாம் தண்ணி வச்சுருக்காங்க. நம்மளை என்ன, நம்ம அடிக்கடி வாடிக்கு ஒரு தடவை அமாவாசை ஒரு தடவை வந்துட்டு போகிறவங்க, நம்மளை என்ன தெரியும் அதுக்கு சொல்லுங்கள். அடித்து தூக்கிடுவாப்புலன்னு நினச்சேன். ஜஸ்ட் மிஸ்ஸு, தப்பிச்சிட்டேன். ரைட்டு யூட்டர்ன் அடிச்சுட்டு போயிடும், ஒன்றும் பெருசாக இருக்காது போல் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவ்வளோ பெரிய பைசன், எவ்வளோ பெரிய மாத்திரை அப்படின்ற மாதிரி அந்த பைசனை பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. அந்த அண்ணா இருந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொன்று என்னென்னா எல்லாருமே ஸ்வீட்டாக இருக்காங்க. யார் பார்த்தாலும் நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை விளாகர் கிறுக்க மாதிரி இருப்பான் அப்படின்றத நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. ஆனால் திஸ் வாஸ் அ சூப்பர். அது அந்த நான் வந்து ரொம்ப அனிமல்ஸ்லாம் ரொம்ப விரும்புவேன். எனக்கு அனிமல்ஸ் வளர்க்கவும் பிடிக்கும். என்னோடய ஆம்பிஷனே ஒரு ஜூ ஒன்று வளர்க்கணும், அதில் எல்லாமே வளர்க்கணும் அப்படின்றது தான் என்னோடய ஆம்பிஷனே.
பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் பண்ணுற அளவுக்கு நம்மள்ட்ட இப்போதைக்கு காசு இல்லை. இப்போது இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, கரெக்டாக நம்ம போகணுமான்றது தெரியாமலே போயிட்டுருக்கேன். இங்கே இருக்குது, நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன், முட்டுக்கு உடஞ்சிரும் போல. இவ்வளோ தூரம் இறங்குனதுக்கு என்ன ஆயிடுச்சு, கீழே அலோடு இல்லை தம்பி, ஒழுங்கு மரியாதையாக மேலே ஏறிடுங்க, காட்டெருமை வர நேரம் சேர்த்து போயிடாதீங்க அப்படின்ட்டாங்க. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்போ மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. பைசனை பார்த்துட்டு சந்தோஷமாக வந்தோமா, சந்தோஷமாக வந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, அடுத்து எப்போனா அது ஓப்பன் காலையில் தான் வரணுமா, காலையில் வரணுமா, காலையில் வந்தால் தான் பார்க்க முடியும். நான் வந்தது 6 மணிக்கு, 6 மணிக்கு வந்தால் ஒன்றும் பார்க்க முடியாது, காட்டெருமை முட்டிடும் போடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் கீழே ரொம்ப தூரம் நடந்துட்டு வந்துட்டேன். இப்போ இன்னொரு பிரச்சனைனா மறுபடியும் மேலே ஏறணும், மேலே ஏறிட்டு போய் ஆகணும். பரவாயில்ல, நம்ம ஊரில் தான் வந்து வீடியோ எடுப்பாங்க, குறுன்னு பார்ப்பாங்க. ஆனால் இங்கே யாருமே பெருசாக பார்க்கல. ஓகே, ஏன்னா இது டூரிஸ்ட் ஸ்பாட்டு தானே, அதனால் வீடியோ எடுக்கிறது தான் இங்கே வேலை போல். ஓகே ரைட்டு. இந்த கூலிங்க்கும் அதுக்கும் சூடாக சாப்பிட்றதுக்கு நாராசமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பரான வியூ, சரியான வியூ. இன்னும் தெரியுது, நாளைக்கு இங்கே தான் வருவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஏன்னா இது கீழே தான் டைமிங் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க விடலை, அதனால கீழே போக முடியல. ஓகே, இணைந்திருப்போம். வட்டக்கால் வந்து நல்லாவே இருந்துச்சு பிளேஸு. என்ன ஒரு பிரச்சனைனா 4 மணியோட அங்கே க்ளோஸ் தான், 4 மணிக்கு கீழே யாரையுமே விட மாட்டாங்களாம். நம்ம தான் விவரம்னு 5 மணிக்கு கிளம்பி வந்தோம். அதனால் நாளைக்கு காலையில் 6 மணிக்கு வர சொல்லிட்டாங்க. 6 மணிலேருந்து 4 மணி வரை எப்போ வேணாலும் பார்க்கலாம் அப்படின்றாங்க. நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நம்ம இங்கே சந்திப்போம் சீக்கிரமாக. அதே மாதிரி வட்டக்கணல் வரீங்கன்னா காலைல 4 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே தான், லூஸு, காலைல 6 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே தான், அதுக்குள்ளே வந்து விசிட் பண்ணிட்டு போயிருங்க. என்னைய மாதிரி ஆர்வக்குள்ளார் மாதிரி 5 மணிக்கு கிளம்பி வந்தீங்கன்னா சம்பவம் உறுதி. உண்மையிலே பிளேசஸ்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. எனக்கு நான் வந்து வந்து பார்க்கலாட்டியுமே சாட்டிஸ்ஃபைட் ஆனது என்னன்னா, அந்த மாதிரி அந்த பைசனை பார்த்தோம்ல, ட்ராவலுக்கு வேணா வரலாம். இப்போ நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஃபால்ஸு இதெல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு சொன்னாங்க, அது கூட்டிகிட்டு போவீங்களா அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன சொல்லிட்டாரு, ஃபால்ஸ்லலாம் தண்ணி இல்லை தம்பி, நீங்கள் இப்போ நம்ம அதை பற்றி பிளான் பண்ணுறதே வேஸ்ட்டு அப்படின்ட்டாரு. என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களான்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஆக்சுவலாக இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து ஒரு 6:30க்கே வந்து நல்லா இருட்டாயிடும், ஓகேவா, 6:30க்கே இருட்டாயிடும். ஆனால் இங்கே என்னடானா 6:30 ஆகி 7 6:30 ஆயிடுச்சு, கரெக்டாக 6:30க்கே இருட்டவே இல்லை. சரி ஓகே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் நேரத்துக்கு பனிமூட்டை வந்திருக்கோம், மேகம் வந்திருக்கோம் அப்படி இப்படின்னு நினச்சேன். தக்காளி நீ நினச்சல்லடி, அதுக்கே வைப்பேன் பாரு ஆப்புன்ற மாதிரி. ரூம்ல இருந்து கிளம்பி சாப்பாடு வாங்க போகிறேன். சின்னதாக ஒரு வாக் போனால் நல்லா இருக்குமே தோணுச்சு. ஏற்றிட போகிறாரு, சின்னதாக ஒரு வாக், ஜேசிபி. அந்த வாக் தான் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்கும். இன்றைக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சாப்பாடு வாங்குறதுக்கும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் தான் போல், நடப்போம், தப்பே கிடையாது. ஸ்டேலேருந்து இங்கே ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த ஹோட்டல் நல்லாயிருக்கும், தஞ்சை ஹோம் ஃபுட் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. கீழே ஒரு நீட்டான ரெஸ்டாரண்ட் மாதிரி தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. நான் வந்து ஒரு கிரில்லும் ஒரு 3 பரோட்டாவும் வாங்கினேன். ஏன்னா நம்மளை ரத்தத்திலே ஊறினது பரோட்டாவை யாராலையுமே அழிக்கவே முடியாது. இதுதான் வந்தது. நீங்களும் யாராச்சும் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் கொடைக்கானலில். நான் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு, அதுக்கப்புறம் ஓகேவாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன் போல், ஏன்னா இங்கே எல்லாருமே வந்து 2 வீலரில் தான் வந்திருக்காங்க. 75% 2 வீலரில் தான் வந்திருக்காங்க. நான் தான் மெனக்கிட்டு காரை எடுத்து போட்டு அதில் இருக்க லக்கேஜ் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து போட்டு காரில் வந்துருக்கேன். எல்லாருமே 2 வீலர் தான். நீங்களும் 2 வீலர் கம்ஃபர்டபுளாக இருந்தால் 2 வீலர்லேயே வந்துடுங்க.
ஏன்னா அந்த ரைடு வந்து நல்லா த்ரில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னா கப்புளாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, டூ வீலரில் வர்றது ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லுவேன் நான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எங்கேனாலும் ஈஸியாக போயிடலாம். இப்போ நான்லாம் இன்றைக்கி காரை வச்சுட்டு போராட்டம் ஆகிடுச்சு, பார்க்கிங்கே இல்லாமல். டூ வீலர்னால் நீங்கள் டக்குனா ஒரு இடத்துல சொறி விட்டு நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் டூ வீலர் ட்ரை பண்ணுங்கள். சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து என்னென்னா ஒரு குளியலை போட்டுடலான்னு நினைக்கிறேன். குளியலை போட்டுட்டு சாப்பிட்லாம், இல்லை வந்து சாப்பிட்டுட்டு குளிக்கலாமா? குளிச்சுட்டே சாப்பிடுவேன், ஏன்னா அந்த டயர்ட்னஸ் இருக்கும். அதனால் டப்பு 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 டப்புன்னு ஒரு குளியலை போட்டு வந்துடுறேன். சுடுதண்ணி நல்லா வருது, மதியானமே செக் பண்ணேன், பார்த்துருங்கள். ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்து ட்ரெஸ்ஸை போட்டாச்சு, சாப்பிட்றோம், தூங்குகிறோம், காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறோம். டால்ஃபைன்லேருந்து அப்படியே ஒன்று ஒன்றா முடிச்சுட்டு வந்து பூம்பாறையை போகிறோம். பூம்பாறையில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறோம். பிடிக்கும். பழைய பரோட்டா போல 1000 ரூபாய் முடிச்சுலாம் போல. இது பரோட்டா ஊரு வச்சு சாப்பிட்டா ஊற வச்சிரும். கேக்குதா? அந்த குருமால ஊற வைக்கிற சத்தம் கேக்குதா? இந்த மாதிரி ஊற வச்சு 3 பரோட்டாவுக்கு ஒரு முழு கிரில் அடிச்சு ஒட்டிச்சு வச்சிருக்காங்க. ஓகே, லெட்ஸ் மசாலோடதான்ற மாதிரி பரோட்டா தான். இன்னொன்று பெரிய இடையா கொடுத்துருக்கோம். நமக்கு சிக்கன் தோல் பிடிக்காது, அதனால அதை அடித்து கிளப்பி விட்டுறோம். நான் பழைய சிக்கன் எதுவும் போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன், நாட்டு நான் லைட்டாக கொஞ்சம் வெந்திருக்கலாம், அதுதான் மேட்ரு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை.